இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தாவீதினுடைய உறுதியான விசுவாச வார்த்தையை பார்த்தீங்களா? சத்துருக்களை கண்டாலே பயம்தான் வரணும். சுற்றிலும் அவர்கள் வளைந்து கொண்டால் இன்னும் எவ்வளவோ பயப்படணும். அவங்க நம்மை காட்டிலும் அதிக வலிமையானவர்கள், அவங்க கையில் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறது அப்படின்னு தெரிய வந்தால் சொல்லவே வேண்டாம். பயம், நடுக்கம், திகில் எல்லாம் வந்துடும். ஆனால் இந்த தாவீது பாருங்க, அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் இப்போ என் தலை என்ன செய்யப்பட போது உயர்த்தப்படும். இப்படி ஒரு சூழ்நிலையில் தலை வாங்கப்படணும். ஆனால் அவன் சொல்கிறான், என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சவுலை நீங்கள் கவனித்து பாருங்களேன். ஒரே ஒரு நபரை, பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத், ஒரு பெரிய ராட்சதன் வந்து நிற்கிறான். சவுலும் பயப்படுறான், அவன் கூட இருக்கிற ஜனங்களும் பயப்படுறான். பெலிஸ்தர்கள் இந்த கோலியாத்தின் ஆரவாரத்திற்கு இஸ்ரவேலர்கள் ஓடி ஒளிகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சுற்றி இருந்து கைதட்டி சிரிக்கிறாங்க. ஆனால் பாருங்க, தாவீது வந்து நிற்கும்போது அந்த பெலிஸ்தனை பார்த்து அவன் பயப்படலை. சுற்றி அவங்க நின்று ஆரவாரம் பண்ணுறதை பார்த்து பயப்படலை. அவனுக்குள்ளே இருந்த ஒரு தைரியம், இன்னைக்கு இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது. உங்களை சுற்றிலும் அது வளைந்து கொண்டது போல இருக்கிறது. உங்கள் பலனுக்கு அது மிஞ்சினதாக இருக்குது, உங்களால் அது மேற்கொள்ள முடியாததாக இருக்குது. அப்படின்னு உடனே இந்த சூழ்நிலை நிமித்தம் நான் தலை குனிஞ்சிருவேன், இந்த பாதிப்பு நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போயிடுவேன், இந்த பிரச்சனை நிமித்தம் எனக்கு அவமானம்தான், இனிமேல் நான் வெளியில் தலை காட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் கர்த்தர் உங்கள் தலையை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிற ஒரு நேரம். இன்றைக்கி இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் சவுல் மாதிரி அவன் கூட இருந்த ஜனங்கள் மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், பயமும் திகிலும் அடைந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த தாவீதை நீங்கள் கவனித்து பாருங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன், நான் யாருக்கு பயப்படுவேன், தைரியமாக சொல்கிறான் பாருங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏன் தெரியுமா? என் தலை உயர்த்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீங்கள் இதை நம்பணும். உங்களுடைய லைஃப்பில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அந்த நெருக்கத்தில் நீங்கள் சிக்கி நீங்கள் அப்படியே மாண்டு விட கர்த்தர் விட மாட்டார். அதில் அப்படியே முடங்கி போக கர்த்தர் விட மாட்டார். அதோடு உங்கள் சாப்டர் க்ளோஸ் ஆக ஆண்டவர் விட மாட்டார். அதில் தான் இதுவரைக்கும் பார்த்துராத ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் தூங்குகிறத எல்லாரும் பார்க்க போகிறாங்க. உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்தும் போது நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக அறியப்படுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரால் ஏற்படுத்தி தரப்படும். ஆகவே சுற்றிலும் அடைக்கப்பட்ட நிலைமை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் நடந்து வருகிற நீங்கள் தாவீதை போல சொல்லுங்கள், இன்றைக்கு இவைகளுக்கு நடுவில் இருந்து என் தலை கர்த்தரால் உயர்த்தப்பட போகிறது. சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனே, தாவீதின் தலையை உயர்த்தினது போல பிள்ளைகளுடைய தலைகளை நீ உயர்த்துவீரா. அவனுடைய தலை உயர்த்தப்பட முடியாதபடிக்கு அவனை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போது நீங்கள் இந்த அற்புதத்தை செஞ்சீங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தலை நிமிர முடியாதபடிக்கு ஏராளமான சூழ்நிலைகளினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவைகளுக்கு நடுவிலே அவர்கள் தலையை உயர்த்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.